Hey, hi guys! Welcome to the Zen Nahani's universe. நான் நாகனியாகனாலும் பரவாயில்லன்னு நாகலோகத்துக்கு வந்துட்டேன். அப்படியே நீங்களும் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா நான் நாகினி பார்த்துக்கோங்க. சடன் ஷோஸ் நம்மளோட ஒரு சேனல் இருக்குது. அதில் டெய்லி சூப்பர் நேச்சுரல் ட்ராமாஸ் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் சடன் ட்ராமாஸ்ன்ற ஒரு சேனல் இருக்குது. அதில் ரொம்ப த்ரில்லரான மிஸ்டீரியஸான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸையும் அப்லோட் பண்ணுவேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ். இல்லைன்னா கேட்குதா? பயம் தெரியுமா? உங்களை பயம் கொடுத்து தான் நான் வரேன். இந்த கதை 10,000 வருஷங்களுக்கு முன்னால் நடந்தது. அந்த காலகட்டத்தில் நாகலோகத்தில் நாகங்களுக்கு மனித உருவம் எடுக்கிற இச்சாதாரி வரம் கிடைக்கல. இங்கே கொஞ்சம் பாரு, எப்பவும் போல ஒன்று சிவபெருமான் நாகங்கள் அட்டகாசம் பண்ணிக்கிட்டீங்க. இல்லை இன்னைக்கு விசேஷமான ராத்திரி, மகா சிவராத்திரி. அதுக்கு என்ன, பாம்பாட்டியான ஏண்ட வேலை பாம்புகளை ஆட வைக்கிறதா? ஆனால் எங்கே நாகம் ஆடுது? நாகங்கள் ஆடுறத பார்க்கக்கூட முடியல. ஏன்னா இதெல்லாம் சாதாரணமான நாகங்கள் இல்லை, நம்முடைய ஈஸ்வரண்ட அன்புக்குரியவங்க. ஈசன் இதெல்லாம் ரொம்ப விரும்புகிறாரு. சும்மா சொல்லாதீங்க. அவர் நட்பெல்லாம் ஒன்றும் பாராட்டலை. என்ன கழுத்தில் கொஞ்சம் இடம் குத்திக்காரு. அதை தவிர இவங்களுக்காக சிவபெருமான் என்ன பண்ணிக்காரு? இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சக்தி கொடுத்துக்காரா? ஆயுசு முழுக்க இவங்க சிவலிங்கத்தை பாதுகாக்குதுங்க. இதுங்களை காப்பாற்றிக்க இதுக்கு கிட்ட என்ன ஆகுது? கொஞ்சோண்டு விஷம். ஆனால் அதுகளை பாரு. யார்? அந்த கழுகுங்களையா? ஆமாம், அவங்கள தான் சொல்கிறேன். அந்த கழுகு லோகத்தில் ஒரு பழைய குகைக்கு இந்த சாத்தான்களோட தேவதையை அவங்க வணங்குறாங்க. அந்த தேவதையை அவங்க மரண தேவதைன்னு சொல்கிறாங்க. அந்த தேவதையால் அவங்களுக்கு மனித வடிவம் கிடைச்சிட்டு, கழுகுங்களுக்கு மனித உருவம் எடுக்கிற சக்தியை அவங்களோட குல தெய்வம் அவங்களுக்கு அழிச்சிருந்தது. ஆனால் நாகங்களான எங்களுக்கு இச்சாதாரி வரம் கிடைக்கல. ஆனால் நாங்கள் அதை நினச்சி கவலைப்படவே இல்லை. நாங்கள் சிவ பக்தியிலேயே மகிழ்ச்சியாக தான் இருந்தோம். இங்கே பார்த்தியா, நம்ம நாகம்லாம் சிவலிங்கத்தோடு எப்படி விளையாடுது பாரு. வாழ்த்துதா இல்லை விஷத்தை கக்குதா? அதுங்களை பார்த்தா கோவமாய்க்கிற மாதிரி தான் தெரியுது. கழுகுங்களாம் மனித உருவம் எடுத்துட்டு, ஆனால் இவங்களுக்கு எப்போ வாய்ப்பு வரும்? இவங்களோட உலகத்தில் இவங்களுக்கு எப்போ மதிப்பு கிடைக்கும்? இல்லைன்னா காலம் பூரா இதுங்க இப்படியே அடிமையாக தான் இங்கே போதா? இது அந்த கழுகுங்களால் அநியாயமாக சாக போகுது. சிவபெருமான பக்தர்களை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அழிக்கிற கடவுளே அவர்தான். அழிக்கிறதும் அவர்தான், ஆக்குறதும் அவர்தான். மரணமே இல்லாத சக்தி யாருன்னா அது சிவபெருமான் தான். உக்ர வடிவமான ருத்ரன் கபாலி நிச்சயமா அவங்களுக்கு வரம் கொடுப்பாரு. வரம் கொடுக்க மாட்டாரு, கொடுப்பாரு. அசுரர்களுக்கே குரு இருக்கும் போது உலகத்துக்கே குருவான ஜகத் குரு ஏன் இவர் கொடுக்க மாட்டாரு? நாகங்களோட தவத்துல அவர் எதிர்பார்க்கிற வலிமை இல்லாம இருக்கலாம். அதனால இவங்க மனுஷ வடிவம் எடுக்கிறதுக்கு கடுமையான தவம் செய்யணும். அப்பதான் அவர் இவங்களுக்கு இச்சாதாரி வரம் கொடுப்பாரு. ஒருவேளை இவங்க தப்பு பண்ணா அவங்கள சபிக்கவும் செய்வாரு. எப்பவும் நீதிக்கு முதலிடம் கொடுக்கிறவர் தான் ஆதிசிவன். அவர் அமைதியை விரும்புறவரு. ஆனா அது போயிடுச்சுன்னா தாங்கவே முடியாத பிரளயம் வந்துடும். நீ என்ன பண்ற? யாருப்பா நீ? யமன். நம்ம நாகங்களுக்கு அந்த மனித உருவம் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே கழுகுகளுக்கு அந்த வரம் கிடைச்சிருச்சு. ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச அந்த வரம் உலகத்துக்கே சாபமாகிட்டு, கழுகுகளோட சக்தி அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. அவங்க ரொம்ப ஆபத்தானவங்களாக மாறினாங்க. நம்ம நாக வம்சத்து நாகங்களும் அவங்கள விட பலவீனமானவங்களாக இருந்தாங்க.
கொண்டாட்டத்தை நிறுத்துங்க. இரவு இன்னும் முடியவே இல்லையே. இன்னும் கொள்ளடிக்க வேண்டியது நிறைய இருக்கு. கொள்ளை அடிக்க நான் கிளம்புறேன். அப்புறம் கொண்டாட்டத்தை வச்சுக்கலாம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். ஆகாஷ் எங்க? ராஜா ராஜா அவர் இப்பதான் கிளம்பினாரு. என்ன, அவன் எங்க போயிட்டான்? இன்னைக்கு மகா சிவராத்திரி, அவன் வெளியே பேத்திக்க கூடாது. அது ராஜா, நாங்க இன்னைக்கு பெருசா கொள்ள அடிச்சுட்டு வந்துட்டோம். அதை கொண்டாட அவரு வெளியே பேத்திக்காரு. இதுதான் உங்களுக்கு கஜானாவா? இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா? உண்மையான கஜானா அந்த நாகமணி தான். சிவன் கோயிலில் இருக்கிற அந்த நாகமணி. போங்க, போய் அதை கொள்ளடிச்சிட்டு வாங்க. நாம மரண தேவதையிட பக்தர்கள். தேவதைக்காக நாம அதை பண்ணணும். ஆனா பண்ணக்கூடாது. நான் சொல்றத கவனமா கேளுங்க. மரண தேவதை தான் உங்களோட குல தெய்வம். ஆனா நாகங்கள் சிவன் பக்தர்கள். ஆனா சிவபெருமான் அழிக்கிற தெய்வம். காலனைய அழிக்கிறவர். காலனிந்த பூதலிங்கம். அந்த நாகமணிய கொள்ளடிக்க போறங்கிறது நம்ம அழிவை தேடி போறதுக்கு சமன். குருதேவா நம்ம மரண தேவதை. அந்த மகாதேவரை விட பலமும் சக்தியும் அதிகமானவங்க. அதனால தான் நாகங்களுக்கு முன்னால மனிதராகிற சக்தி நமக்கு. சிவன் நாகங்களுக்காக இதுவரைக்கும் என்ன பண்ணிக்காரு? எதுவும் இல்லையே. கடவுளுக்கு அவட பக்தர் மேல கவலை இல்லாதப்போ நாம இதுக்கு கவலைப்படணும். அந்த நாகமணியை நாங்க கண்டிப்பா கொள்ளடிச்சு தீர்வோம். கொள்ளை அடிக்கலால அடிப்போம். இன்னைக்கு மகா சிவராத்திரி. எல்லாரும் இந்த மகா சிவராத்திரி வேலையில மூழ்கிப்பாங்க. இதுதான் சரியான வாய்ப்பு. போங்க, போய் அவங்கள தாக்குங்க. கோயில்ல இருக்கிற நாகமணியை கொள்ளை அடிச்சிட்டு வாங்க. இந்த நேரம் என் பையன் ஆகாஷும் இங்க ஈண்டினானா இந்த வேலை இன்னும் சுலபமாகிக்கும். போங்க, எல்லாரும் கிளம்புங்க. நாகமணியோட திரும்ப வாங்க. கிளம்புங்க. நீங்க எந்த அறிவுரையை மீறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் ஆகாஷை பத்தி சொல்லிட்டேனே, அந்த ஒளி எச்சரிக்கை. ஆமா குருதேவா, எனக்கு அது நல்லா ஞாபகம். ஆகாஷ் பகல் நேரத்துல வெளியவே போகக்கூடாது. நான் அவனை வெளிச்சத்திட்டேன்னு காப்பாற்றணும். இல்லைன்னா அவன் மாறிடுவான். அதுதானே எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம். அப்புறம் என் பையனை நான் எப்படியும் காப்பாற்றுவேன். அது உங்களுக்கு அப்படி தோணுதா? ஆனால் எதிர்காலத்தை யாராலையும் மாற்ற முடியாது. அன்னைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அன்னைக்கு உங்கள் மகன் அந்த ஒளிட கட்டுப்பாட்டுக்குள்ளே போய்த்துருவான். அது மனுஷ ரூபத்தில் அவன் முன்னாடி வரும். மனுஷனா? அந்த மனுஷன் யாராய்க்கும்? என்னது நீங்கள் இன்னும் வரலையா? பூஜைக்கான நேரமாச்சே. அப்பதான் நான் முதலா மனுஷ உருவத்தை எடுத்தேன். அவ கையில நாகமணிக்கு. அந்த நாகமணியை பாருங்க. ஆகட்டும், அவர்கள் அனைவரையும் அழித்து விடு.
இன்று நான் எனது பரம பக்தர்களாகிய அனைத்து நாகங்களுக்கும் இச்சாதாரியாகிற வரத்தை நான் இன்று அளிக்கிறேன். அதிலும் இந்த வரத்தை முதலில் அடைந்த எனது பக்தியை இந்த நாக வம்சத்திட மிக உயர்ந்த தலைவியான ஆதி நாகினியாக அறிவிக்கிறேன். இந்த வரத்தை பெற்ற நீங்கள் எதிர்காலத்தில் எந்த தவறும் செய்யக்கூடாது. அற்புத சக்திகளை புத்திசாலித்தனத்துடன் நன்மைக்கே பயன்படுத்த வேண்டும். ஓம் நம சிவாய. அப்போ உங்க எல்லாருக்கும் அந்த வரம் கிடைச்சிட்டா? கடைசியா சிவபெருமான் உங்க மேல கருணையை காட்டிட்டாரா? உங்க எல்லாருக்கும் சக்தி வந்துட்டு இனி நீங்க நாகினீங்க. சிவபெருமான் அருளால நீங்க வருங்காலத்துல எந்த மனுஷ உருவத்தையும் எடுக்க முடியும். அந்த அண்ணமலையார் அருள் புரிஞ்சிட்டாரு. ஆதிசிவன் முதல்ல ஒன்னதான் இச்சாதாரி நாகினியா ஆகிக்காரு. அதனால நீ தலை சிறந்த ஆதி நாகினி ஆகிட்ட. ஓம் பரமேஸ்வரா. ஓம் நம சிவாய. நீ என்ன உளர்ற? நம்ம கழுகுங்க இறந்துருச்சா? அந்த நாகங்களுக்கு அவ்வளவு துணிச்சலா? என் மகன் எங்க? ஆகாஷ் எங்க? ஆகாஷ்! நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? ஆமா, நாகங்கள் அதை கொண்டுருச்சு. அதுவும் சிவன் கோயில்ல வச்சு. அங்க என்னதான் நடந்துச்சு? என் கட்டளைப்படி அவங்க நாகமணி எடுக்க போனாங்க. அங்க இந்த நாகங்கள் எங்களை தாக்குச்சுங்க. அதனால காயங்கள். நான் விட மாட்டேன். ஒவ்வொருத்தரையா கொல்லுவேன்.